வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்ல மேடம். இறந்து போன சீதாவோட பொண்ணு சக்தி கொடுத்த ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்டால தான் இந்த என்கொயரியே போய்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாவை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டதா அவங்க உறுதியா நம்புறாங்க. ஏற்கனவே உங்களை விசாரணை பண்ண, அதனோட தொடர்ச்சி தான் இன்னும் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. எதுக்கு சார் அந்த சக்தியை பத்தி எங்க கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? இவ பேரு அனிதா, என்னோட மருமக. ஓஹோ, அந்த அனிதா இவங்க தானா? சக்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இந்து அனிதான்னு உங்க 2 பேர் பேரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சக்தியை நான் இங்க வர சொல்லியிருக்கேன். உங்க 3 பேரையுமே நேர்ல விசாரிச்சாதான் எனக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி வரும். அவங்க வெளியே தான் நிக்கிறாங்க. யோ, அவங்கள கூப்பிடுயா. சக்தி, ஏய், உனக்கும் எனக்கும் இருக்கிற முன்விரோதத்தை சாதகமா பயன்படுத்தி இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணிவியா நீ? எங்களை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஏற்கனவே கடுப்புல இருந்த உனக்கு இப்படி ஒரு காரணம் கிடைச்சதும் மொத்தமா பிளான் பண்ணி பழி வாங்கிட்டு இருக்கல.